அக்னி பட்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் அதிமுக அம்மா அணியின் செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம். கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் சிறையிலிருந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறார். எப்படி உணர்றீங்க? பழம் நழுவி பாலில் விழுந்த ஒரு பரவசம், ஒரு குற்றால குதூகலம், ஒரு கரை கிடந்த உற்சாகம், நல்ல மகிழ்ச்சி இருக்கு. நிபந்தனை ஜாமீன்ல வந்ததுக்கே. ஆமாம். தினகரன் வெளியிலே வருகிற போது 1 கோடி பேரோட போய் வரவேற்போம் அப்படின்னு சொன்னீங்க. 1 கோடி தமிழர்களை திரட்டும்னு சொன்னேன். அதற்கான கால அவகாசம் கிடைக்கல. ஏன்னா நேற்றைக்கு 6 மணிக்கு வெளியே வரணும். ஆனால் இரவு 9 மணி வரைக்கும் எங்களுக்கு தகவல் கிடைக்கல. அதனால் அதுக்கான கால அவகாசம் கிடைக்கல. திரட்ட நினைச்சா முடியும். சனிக்கிழமை வராம ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தா கண்டிப்பா தினகரனை வரவேற்பதற்கு 1 கோடி பேர் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருப்பாங்க. திரட்ட முடியும். அதிமுக அம்மா தரப்புல இருந்து, அம்மா அணி தரப்புல இருந்து கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் யாருமே வரவே இல்லையே வரவேற்பதற்கு. வரல. தொண்டர்கள் வந்தாங்க. அவர்கள் தான் அடிக்கற்கள், அவர்கள் தான் ஆதார சுருதிகள், அவர்கள் தான் விலா எலும்புகள், அவர்கள் தான் விதை முடிச்சுகள். ஒரு கட்சியினுடைய சுகதுக்கங்களை அவர்களை தீர்மானிக்கிறார்கள். 1 மாதத்துக்கு மேல சிறையில இருந்துட்டு ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் வெளியே வருகிறார். அமைச்சர்கள் தரப்புல இருந்தோ சட்டமன்ற உறுப்பினர்கள் தரப்புல இருந்தோ யாருமே அதை வரவேற்று ஒரு அறிக்கையை கொடுக்கல, மனதார வரவேற்கிறோம்னு சொல்லல, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தல. சிறையிலிருந்து வெளியே வருகிறார், அவரை போய் வரவேற்பதற்கு யாருமே போகல. எப்படி புரிஞ்சுக்கிறது? கட்சியில எந்த விதமான ஆதரவும் இல்ல அவருக்கு, தினகரனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்லை, நேற்றுக்கு 20 எம்எல்ஏக்கள் டெல்லியில் போய் பார்த்துட்டாங்க. 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பார்த்துட்டாங்க நேற்றுக்கே. உங்க பக்கம் 87 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் வருவாங்க. யாரும் அவருக்கு எதிராக இல்லையே. மீண்டும் கட்சி பணியை தொடங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிறைக்கு போவதற்கு முன்னாடி எல்லாரும் விருப்பப்பட்டாங்க, அதனால நான் ஒதுங்கிடுறேன், என்னால எந்த விதமான பிரச்சனையும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சிறைக்கு போகிறாரு. இப்போ சிறையிலிருந்து வெளியே வருகிற போது அதை சரி பண்ணி இருக்கணும்ல. நான் கட்சி பணியை மீண்டும் தொடருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே சரி பண்ணலையே. விரிசல் தான் அதிகமாக இருக்கு. விமர்சனங்கள் தான் வைக்கப்படுகிறது. என்ன விரிசல் அதிகமாக? கட்சியை ஒருங்கிணைத்து கட்சியை ஒரு கடைக்குள் கொண்டு வந்து ஒன்றாகி இருக்கணும், நன்றாக ஒண்ணுமே நடக்கலையே. இல்ல, அதை பத்தி என்ன கவலை இருக்கு? ஓபிஎஸ் தரப்பையும் இபிஎஸ் தரப்பும் ஒன்னா சேரணுங்கிறது தான் தினகரனுடைய ஆசையா? ரெண்டு ஒன்னா சேர்ந்தாதான் அவரு கட்சியை அவர் இருக்கிறதுனாலதான் இடைஞ்சல்னா நான் ஒதுங்கிக்கிறேன்னு தான் சொன்னார். வேற ஒண்ணு இல்லையே. இப்ப அதுக்கு ஒரு என்ன ரசாயன மாற்றம் நடந்துருச்சு? ஒண்ணு நடக்கலையே. அதனால அவரால் தான் முடியும். இந்த கட்சியை வழிநடத்துவதற்கான வல்லமையும் ஆளுமையும் அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேற யாருக்கும் இல்ல. அது நிரூபிப்பார். சரி, அதை யாரு முடிவு செய்ய போறாங்க? கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் அவருக்கு எந்த விதமான ஆதரவையும் கொடுக்கல, அமைச்சர்கள் ஆதரவு கொடுக்கல. ஒரு 10-8 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் போய் அவரை பாக்குறாங்க. மீதி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் பார்க்கல. அமைச்சர்கள் தான் கட்சி. பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பக்கம் இருக்கிறாங்க. இப்ப யாரை வச்சு இவர் கட்சியுடைய முக்கிய கூட்டங்கள்லாம் ஆலோசனை நடத்த போகிறார்? எல்லாரும் அழைச்சுதான் ஆலோசனை நடத்துவார். எடப்பாடி அவருக்கு எதிரி கிடையாது. இன்னைக்குதான் செங்கோட்டையன் சொல்லி இருக்கிறாரு, என்னது கட்சி பணியில தினகரன் தொடருமா வேண்டாமா அப்படிங்கறத முதலமைச்சர் எடப்பாடி முடிவு செய்வார்னு அவர் சொல்லி இருக்கிறார். முதலமைச்சர் எப்படி தீர்மானிக்க முடியும்? இது ஆட்சி பணியா? முதலமைச்சர் எப்படிங்க தீர்மானிக்க முடியும்? அதிலே தப்பு. ஓபிஎஸ் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க சசிகலாவையும் தினகரனையும் சசிகலா குடும்பத்தாரையும் நீங்க கட்சி பொறுப்புல இருந்து வெளியே ஏத்தணும்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அதை ஏத்துக்கிட்டு அமைச்சர்கள் செய்யறாங்களே. கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலர் வி.கே. சசிகலா, துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன், தலைமை கழகத்தினுடைய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அபிடவிட்ல கையெழுத்து வாங்கி இருக்காங்க. இது ஓபிஎஸ்க்கு தெரியாதா? ஊருக்கு தெரியாதா? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தவிர கட்டளை எடுக்கிற அதிகாரம் இங்க யாருக்கு இருக்கு? அவங்க பதவிக்கே சிக்கல் தானே வருகிறது. என்ன கட்சியுடைய பொதுச் செயலாளர் சசிகலாவுடைய பதவிக்கே சிக்கல் வருகிறதா சொல்றாங்க. எப்படி வரும்? தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா நடந்தா வரும். தேர்தல் ஆணையமாக இருந்தா வராது. 123 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு, பேரூர் கழக, நகர கழக, ஒன்றிய கழக, செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது சின்னத்தை எப்படி மாத்தி கொடுத்துருவாங்க? எல்லாரும் யார் பக்கம் இருக்கிறாங்க? நீங்க சொன்ன நாடாளுமன்ற, சட்டமன்ற, எல்லா கீழ்நிலையில இருக்கக்கூடிய அதிகாரமிக்க கட்சியுடைய அதிகாரமிக்க பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பக்கம் இருக்கிறாங்களா, தினகரன் பக்கம் இருக்கிறாங்க? எடப்பாடி ஒரு பக்கம், தினகரன் ஒரு பக்கம். யார் உங்கள்கிட்ட சொன்னா? 2 பேரும் ஒரே பக்கம். ஒரே பக்கம் தான். அப்ப ஏன் வரல வரவேற்பதற்கு? அது எப்படி வருவார்? அவரு சிறையில இருந்து வெளியே வருகிறாரு. ஆமா.
அத வரவேற்று ஒரு அறிக்கை கொடுக்கலாம், நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம்னு சொல்லலாம். இல்ல நீங்க கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் அடிப்படையில வரவேற்பதற்கு நீங்க விமான நிலையம் வரலாம். எதுவுமே இல்லையே, எந்த விதமான முன்னெடுப்புமே இல்லையே. அதனாலதான் இவ்வளவு எழுச்சி அவங்க வராததுனால. இல்ல எனக்கு புரியல, நீங்க எடப்பாடியும் தினகரனும் ஒரே தரப்பு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா, ரெண்டு பேரும் ஒரே தரப்பு. ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான பிளவும் இல்ல, ஒண்ணும் கிடையாது, எந்த விதமான மனஸ்தாபமும் கிடையாது. அப்ப நீங்க தினகரன் சிறையிலிருந்து வருகிற போது நீங்க அதை வரவேற்கிறதுக்கு போகணும். இல்ல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குது, ஜாமீன்ல நாங்க விடுதலை செய்யறோம்னு சொல்லுகிற போது அதை நீங்க வரவேற்கணும். ஏன்னா உங்க கட்சி எந்த விதமான மனஸ்தாபமும் இல்லைன்னா அதை செஞ்சிருக்கணும்ல. யாருமே அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கணும். ஏன்ட்ட கேட்டா தினகரன் வேணானுங்கிறதுனாலதான் அவங்க அதை செய்யறாங்க. தினகரன் வேணான்னு இவங்க சொல்லுறதுக்கு இவங்க யாருன்னு, இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேக்குறேன். அப்புறம் ஏன் கட்சியில இருந்து அந்த எல்லா விதமான பொறுப்புகள் இருந்து அவங்க விலக்கி வச்சிருக்காங்களே, எல்லா விதமான முடிவுகள் இருந்து அவங்க விலக்கி வச்சிருக்காங்க. விலக்கி வைக்க முடியாது, அதற்கு அதிகாரம் கிடையாது. கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளருக்கும் தான் அதிகாரம். இவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கட்சியினுடைய ஒரு கல்லை பேர்க்க கூட முதலமைச்சராக இருந்தாலும் அதிகாரம் கிடையாது. நாங்க ஒதுக்கி வச்சுட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னதை கேட்டு தினகரனும் சொல்லிட்டாரு, அவங்க விருப்பப்படுறாங்க, நான் ஒதுங்கிட்டேன்னு தான் சொல்றாரு. அவரு யாரு? தினகரன். சிறைக்கு போவதற்கு முன்னாடி நான் கட்சி பணியில இருக்கிறத அவங்க விரும்பல, அதனால நான் ஒதுங்கிட்டேன்னு சொல்றாரு. இப்ப எந்த அடிப்படையில நான் மீண்டும் கட்சி பணிக்கு வருவேன்னு சொல்றாரு. கட்சிக்கும் ஆட்சிக்கும் என்னால் எந்த ஊனமும் வந்துவிடக் கூடாது. நான் ஒதுங்கி இருந்தால் நல்லது என்றால் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன்னு தான் சொன்னாரு. சரி, ஆனா அதை எதையும் அவங்க நிறைவேற்றல. என்ன நிறைவேற்றல? எதுவும் நிறைவேற்றல. எதை நிறைவேற்றல? எதையுமே நிறைவேற்றல. அதுதான் நான் கேட்கிறேன், எதை நிறைவேற்றணும் நீங்க நினைச்சீங்க, எதை நிறைவேற்றல? ஒன்னாயிட்டாங்களா? கட்சியை வலிமைப்படுத்தினாங்களா? எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடணும், எதையுமே செய்யல. எல்லாத்துக்கும் திட்டமிடல் இருக்கு, எல்லாமே திட்டமிடல் இருக்கு. ஜூலை மாதம் ஜெயலலிதாவுடைய படத்தை திறந்து வைப்பதற்காக மோடிக்கு அழைப்பு விட்டுருக்காங்க. டிசம்பர் மாதம் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட போகிறது. என்ன நீங்க நடக்கல நீங்க சொல்லணும்ல, எதுவுமே நடக்கலன்னா என்ன நடக்கல, என்ன எதிர்பார்த்தீர்கள், என்ன நடக்கல? ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடுவது, நூற்றாண்டு விழா நாடு முழுக்க நடக்கணுங்க. அரசு விழாவாக கொண்டாடுவோம் சொல்லிட்டாங்க. கட்சி கொண்டாட வேண்டாமா? கட்சி தரப்புலையும் கொண்டாடணும் சொல்லிட்டார் எடப்பாடி. முடியாது அவங்களால. ஏன் முடியாது? மக்களை சந்திக்கவே முடியாது. டிடிவி தினகரனையும் சின்னம்மாவையும் அலட்சியப்படுத்தி விட்டு கட்சியை நடத்த முடியாது. உங்களுக்கு நினைவு இருக்கும், தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள்ல ஜெயலலிதா படத்துக்கு எந்த விதமான சேதாரமும் இல்ல, ஆனா சசிகலா படம் கிழிக்கப்பட்டதாக எல்லா பக்கத்துல இருந்தும் செய்திகள். இந்த பச்சை துரோகிகள் வேண்டுமென்று செய்த அநியாயம் இது. யாரு பச்சை துரோகிகள்? ஓபிஎஸ். என்ன காரணத்துல அந்த பட்டம் கொடுக்குறீங்க? எப்படிங்க ஒரு ஆட்சியும் கட்சியும் காட்டி கொடுக்கலாமா? காட்டி கொடுக்கலாமான்னு கேக்குறேன். என்ன காட்டி கொடுத்தாரு? ஏன் காட்டி கொடுக்கல? யார்கிட்ட காட்டி கொடுத்தாரு? திமுக காட்டி கொடுத்தாரு, பிஜேபி காட்டி கொடுத்தாரு. இப்பவும் அதிமுக ஆட்சி தானே இருக்கு. ஆமா இருக்கு. ஒன்னும் எதுவும் அது சின்னம்மாவுடைய ராஜதந்திரத்தினால, டிடிவி தினகரனுடைய வீகத்தினால இருக்கு இந்த ஆட்சி. தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வேலை இருக்கிற எல்லா தொண்டர்களுக்கும் மன உளைச்சலுக்கு என்ன காரணம்? சின்ன ஏன் முடக்கப்பட்டது? ஆர்கே நகர் தேர்தல் ஏன் நின்றது? கட்சியினுடைய அங்கீகாரத்தை பயன்படுத்த முடியாதுங்கிற நிலைமைக்கு நாங்கள் ஏன் ஆளாக்கப்பட்டோம்? சொல்லுங்க. ஜெயலலிதா அடையாளப்படுத்துறாங்க. அடையாளப்படுத்தினாங்க. அப்ப நீங்க ஏத்துக்க தானே வேணும் ஓபிஎஸ். அடையாளப்படுத்தின இப்ப என்ன ஆச்சு? அடையாளப்படுத்தின என்ன செய்தார்? நன்றாற்றிலுள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. ஓபிஎஸ் சொல்றாரு 95% தொண்டர்கள் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு ஓபிஎஸ். ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசி பார்க்கட்டும் ஓபிஎஸ். நான் பேசுறதே நிறுத்திடுறேன். கூட்டத்தின் அடிப்படையில் நீங்க வாக்குகளை தீர்மானிக்கிறீங்க. அடிப்படையில் தான். அதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். தேர்தல் களத்துக்கு வரக்கூடிய கூட்டத்தின் அடிப்படையில் திராவிட இயக்கம் எப்படி வளர்ந்தது? திராவிட எப்படிங்க வளர்ந்தது? திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சியை தீர்மானித்தது வேற என்னது? இன்னைக்கு இறந்து போனானே கவிஞர் அப்துல் ரஹ்மான், மேடைகளை புலம்புங்கள், மின்னும் சரிகை சொல் ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்தான் போய்விட்டான், மேடைகளை புலம்புங்கள்னார். அண்ணா மறைந்தால. அதுதான் தமிழ்நாட்டினுடைய அளவுகோல். ரோமாவரிக்கு பிறகு மக்களை சந்தித்து, மக்களிடம் பேசி, மக்களிடம் உணர்ச்சி ஊட்டி, மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டி, மக்களுடைய நெஞ்சத்தில் கிளர்ச்சியை விதைத்து வளர்ந்த இயக்கம். சதி செய்து, காட்டி கொடுத்து, அடிமையாக சேவகம் செய்து, மாற்றான் காலில் நத்தி பிழைக்கிற பிழைப்புகள் இங்க தமிழ்நாட்டில் இடம் இல்ல. ஜெயலலிதா தானா சார் ஓபிஎஸ் அடையாளம்? ஆமா. 2001ஆம் ஆண்டு அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. மீண்டும் 13 ஆண்டுகள் கழித்து 2014ஆம் ஆண்டு மீண்டும் அவர் மேல நம்பிக்கை வச்சுதானா முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அவர் மீது உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லைன்னு கேக்குறேன். ஏன் ஸ்டாலின் அவர் ஒரே குரல்ல பேசுறாங்க? எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இன்னும் 4 ஆண்டு காலம் நீங்களே நாட்டின் முதலமைச்சராக நீடிக்கலாம், திமுகவின் ஆதரவு உண்டு
அப்படின்னு ஏன் சொல்றாரு? அவருடைய செயல்பாடுகள் குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2 மாதம் உங்களுடைய ஆதரவு எனக்கு எதுக்குன்னு கேட்டிருக்க வேண்டாமா? எதிர்க்கட்சி தரப்பு உங்கள் ஆதரவு எனக்கு எதுக்குங்க? ஏன் கேட்கணும்? ஏன் கேட்க கூடாது? எதிர்க்கட்சி தலைவர் அவரு, எதிர்க்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 89 பேர் இருக்காங்க திமுகவுக்கு. இவரு பெரும்பான்மை பலத்தோட தானே ஆட்சி பொறுப்புல இருக்காரு. சரி இருக்காரு, நீங்க நல்ல விதமா ஆட்சி புரிங்க, உங்களுக்கு தேவையான ஆதரவை நாங்க கொடுக்கிறோம். எதுக்குன்னு கேக்குறேன் நான், எதுக்குங்க கேக்குறேன்? இதுக்கு பேரு தான் மித்திரபேதம். இல்ல, இதுதான் பிரச்சனை. இதுக்கு பேரு தான் மித்திரபேதம். இத செய்யும், இதை செய்வாங்க அவங்க. 2 மாத காலம் ஓபிஎஸ் உடைய நிர்வாக திறன் குறித்து பல தரப்புலயுமே பேசுறாங்க. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்ததா ஸ்டாலின் தரப்புல பேசுறாங்க, திமுக உறுப்பினர்கள் பேசுறாங்க, துரைமுருகன் பேசுறாருங்கிறத தாண்டி தமிழக அளவிலேயே அவருடைய நடவடிக்கைகள் குறித்து, ஜல்லிக்கட்டுக்கா இருக்கட்டும், ஆந்திரால போய் தண்ணி வாங்கிட்டு வந்ததா இருக்கட்டும், பல்வேறு வர்தா புயல் சமயத்துல அவர் எடுத்த நடவடிக்கைகளா இருக்கட்டும், எல்லா சமயங்கள்லயுமே அவருடைய நிர்வாக திறன் குறித்து புகழ்ந்து பேசப்பட்டது. நீங்க 4 வருஷம் ஆட்சி பொறுப்புல இருங்க, ஒரு எதிர்க்கட்சியாக எங்களுக்கு தேவை, உங்களுக்கு தேவையான அப்படியா சொன்னார் துரைமுருகன்? நீங்களே முதலமைச்சராக நீடியுங்கள், உங்களுக்கு எங்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லுது, அந்த அர்த்தமா? சரி, இதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? உங்க கட்சியை திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே குரல்ல பேசுமா? ஓபிஎஸ் ஸ்டாலினும் ஒரே குரல்ல பேசுவாங்களா? ஒரே ஒரு கேள்வி, ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை பெற்ற ஒருவர் கட்சிக்கும் ஆட்சிக்கும் துரோகம் பண்ணாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க எப்படி வைக்கிறீங்க? அவர் ஜெயலலிதாவுக்கு தானே விசுவாசமாக இருக்க முடியும். ஜெயலலிதா கூட இருந்த சசிகலாவுக்கும் அவருடைய அக்கா மகன் தினகரனுக்கும், தினகரனின் ஆதரவாளர் நாஞ்சில் சம்பத்துக்கெல்லாம் அவர் விசுவாசமா இருக்க முடியும், உண்மையா இருக்க முடியும். யார்கிட்ட கேட்டாரு? அந்த அடிப்படையில தானே நீங்க குற்றச்சாட்டு? யார்? அவர் தானங்க சொன்னாரு. நீங்க தான் பொதுச் செயலர் ஆகணும்னு சொன்னது யாரு? நானா சொன்னேன்? அது அவர் சொல்லிட்டாரு. கட்சியின் பொதுச் செயலாளர், கட்சியின் பொதுச் செயலாளராக ஆவதற்கு அவர் ஆதரவை கொடுக்கிறாரு. தமிழகத்தின் முதலமைச்சராக வருவதற்கு தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரே குரலில் பேசினார்கள். தன்மான சிங்கமே வருகன்னு திமுகவிற்கு பராக்கு கூறுது. ஏன்? சரி, ஓபிஎஸ் தன்மான சிங்கமா? ஓபிஎஸ் ஏன் மாத்தணும்ங்கிற ஒரு முடிவுக்கு சசிகலா வர்றாங்க. எல்லாரும் தான் வந்தோம். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும், எல்லா அமைச்சர்களும் வந்து சின்னமாட்ட சொன்னாங்க, தொனி மாறுது, காட்டி கொடுக்கிறதுக்கு அணியமாகி விட்டார், எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் நீங்க ஓபிஎஸ் மேல வைக்கிறீங்க. இதே சசிகலா மீதும் இதே தினகரன் மீதும் ஜெயலலிதா கடந்த காலத்துல நடவடிக்கை எடுக்க தானே செஞ்சாங்க. கட்சியை விட்டு நீக்கினாங்களே 2 பேரையும். என்ன சேர்த்துக்கிட்டு தினகரன் ஒரு நாள் கூட கேட்கலையே. ஜெயலலிதா சேர்க்கல சார், ஒதுங்கி இருக்கேன்னு சொன்னாங்க. நான் ஒதுங்கி இருக்கிறேன், நீங்க கூப்பிடும் போது வர்றேன்னு சொன்னாங்க. உயிரோட இருக்கிற வரைக்கும் கட்சியில சேர்க்காத தினகரனை சசிகலா சிறைக்கு போறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு போறாங்க. ஒரு அறிவிப்பாக நமது எம்ஜிஆர் ஒரு சாதாரண அறிவிப்பாக வெளியிட்டு தொண்டர்களின் மனநிலையை கேட்டு, தொண்டர்களின் விருப்பத்தை கேட்டுதான் சசிகலா வந்து தினகரனை கட்சியின் மிகப்பெரிய பொறுப்புல தனக்கு அடுத்த நிலையில வந்து நியமிச்சுட்டு போறாங்களா உள்ள? ஆமா, தொண்டர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றலையா டிடிவி தினகரன்? தொண்டர்களுடைய சுமையை பகிர்ந்து கொள்ளலையா? இந்த கட்சியை நல்ல திசைக்கு எடுத்து செல்லவில்லையா? இந்த கட்சியை வழிநடத்தவும், வாரி அணைக்கவும், கொண்டு செல்லவும், முன்னெடுத்து செல்லவும் டிடிவி தினகரனால் மட்டும்தான் முடியும்னு அதனால கொடுத்தாங்க. அதாவது 2011 கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டு காலம் கட்சியில எந்த விதமான பொறுப்பு இல்லாத ஒருத்தருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறதாக சசிகலா நினைப்பாங்க. அம்மாவுக்கு 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் கட்சியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு இவங்க ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அதுதான் நிரூபிச்சிட்டு இருக்காரு அவரு டிடிவி தினகரன். ஆர்கே நகர் தொகுதியில் தோட்டை கேட்க போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சி மன்றக்குள்ள ஒரு வேட்பாளராக அறிவிக்கிறது, வர்றாரு, மக்களை சந்திக்கிறார், எல்லோருடைய கேள்விக்கும் பதில் சொல்லுகிறார், மக்களுடைய பிரச்சனையை அணுகுகிறார். ஆர்கே நகர் தொகுதி மக்களினுடைய சுகதுக்கங்களை தீர்மானிக்கிற 57 வாக்குறுதிகளை அந்த மக்களுக்கு அவர் வழங்குகிறார். மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் ஆதரவு பெறுவதை கண்கூடாக எல்லோரும் பார்த்தார்கள். அதனால தேர்தலை நிறுத்தினாங்க. தொகுதிக்குள்ளேயே வருவதற்கு எந்த விதமான ஆதரவு இல்ல தினகரனுக்கு. ஏற்கனவே ஜெயலலிதாவுடைய தொகுதி தான் அது. எந்த விதமான நலத்திட்டங்களையும் நிறைவேற்றவே இல்ல, மக்களை சந்திக்கவே அவங்க அச்சப்படுறாங்க செய்திகள். அச்சப்படலையே, நாங்க அச்சப்படலைங்க. வேட்புமனு தாக்கல் செய்த அடுத்த நாளே வந்துட்டாரு தொகுதிக்கு. இது ஒரு கலாச்சார போர். தமிழனை ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதற்கான ஒத்திகை இது. யார் நினைக்கிறாங்க? பிஜேபி நினைக்குது, சங் பரிவார் நினைக்குது, ஆர்எஸ்எஸ் நினைக்குது. ஓபிஎஸும் இபிஎஸும் தமிழர் இல்லையா? அவங்களை எப்படி ஆட்டி படைக்கலாம்னு நினைக்கிறாங்க. தமிழர் ஆளக்கூடாதுங்கிறது பிஜேபி நினைக்குதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆமா, இபிஎஸும் ஓபிஎஸும் தமிழர் இல்லையான்னு கேட்க அவங்க ஆள்றாங்க.
என்ன குற்றச்சாட்டு, என்ன ஆதாரம்? இது ஆதாரம் வேணுமா? போய் நிக்கலையா டெல்லியில? அப்புறம் இபிஎஸ் தினகரன் பக்கம் தான் இருக்கிறாருன்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? இருந்து ஆகணும். இருக்கிறார். இபிஎஸ் தினகரனுக்கு ஆதரவா இருக்கிறாருன்னா தினகரன் பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாருன்னு தானே அர்த்தம். பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கணும்னு என்ன அவசியம் வந்தது? பிஜேபி தவறு செய்தா மக்கள் கேள்வி கேட்பாங்க. பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தினகரன் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா இல்லையா? தமிழர் ஆளக்கூடாதுன்னு பிஜேபி செய்யுது, அதற்கான முயற்சிகளை செய்யுதுன்னு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா இல்லையா? இன்றைக்கு பிஜேபி ஆட்சியில் நடைபெறக்கூடிய எல்லா விதமான தவறுகளையும் தட்டி கேட்பதற்கு தமிழர்கள் தயாராகிவிட்டார்கள். ஒவ்வொரு நடவடிக்கையா சொல்ல முடியும், ரத்தம் கசியும் குரலோடு சொல்ல முடியும். தமிழக நிலைமையில என்னன்னு சொல்லுங்க, தமிழக பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்க. தமிழக அரசுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் 17,000 கோடி ரூபாயை இன்னும் தரலங்கிறாங்க. சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய மூன்றாவது பெரிய கட்சி தான் அதிமுக. ஏன் போதிய அழுத்தம் கொடுத்து பெற முடியவே இல்லை? இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இப்போ போய் தங்கமணி போய் கேட்டிருக்காரு, வேணுகோபால் போய் கேட்டிருக்காரு, விடுவீங்கன்னு. தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்க? ஆதிக்கங்கள் அப்படித்தான் இருக்கும். அதுதான் ஆதிக்கத்தினுடைய குணம். ஏன் பணிஞ்சு போகணும்? அதான நாங்க பணியில்லையே. நீங்க என்ன தினகரனா? ஆமா. அப்ப அதிமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பணிகிறாங்களா? அதான் கண்கூடாது தெரியுது இல்ல. அப்புறம் எப்படி உங்க பக்கம் அவங்க இருப்பாங்க? பணிகிறவங்க தினகரன் பக்கம் எப்படி இருப்பாங்க? இருக்க வைப்பார் அவரு. அதற்கான ஆளுமையும் அதற்கான ஆற்றலும் அவருக்கு இருக்கிறது. அது நாளையிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப கட்சி பணிக்கு தினகரன் வந்த பிறகு அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தினகரன் பக்கம் வந்துருவாங்க. தினகரன் பேச்ச கேட்பாங்க. தினகரன் ஆலோசனைப்படிதான் இனிமே நடப்பாங்க. அப்ப மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கக்கூடிய மத்திய அரசுக்கு எதிராக தான் இனிமே அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவாங்க. மத்திய அரசாங்கத்தோடு மோதுதல் போக்கை ஒன்று நாங்கள் விரும்பல, அது தேவையும் இல்லை. ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் வெகுஜன மக்கள் விரும்பக்கூடிய நடவடிக்கையாக இல்லை. மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குது, நிதி தர மாட்டேங்குதுன்னு ஒரு பக்கம் சொல்றேன். இன்னொரு பக்கம் நாங்க மோதல் போக்கெல்லாம் கடைபிடிக்க மாட்டோம், இணக்கமா போவோம். நிர்வாகம் சார், நிர்வாகத்துல மோதல் போக்கு தேவையில்லை. 17,000 கோடி யாருக்கு கொடுக்க போறாங்க? மக்களுக்கு தானே கொடுக்க போறாங்க. அதை தரலைன்னா அழுத்தம் கொடுத்து கேட்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். கேட்கணும். தரலையே. அப்ப நீங்க ஏன் அழுத்தம் கொடுக்கல சார்? கொடுக்கணும்ங்கறனா ஏதோ ஒரு அச்சம் இருக்கிறதே அவங்களுக்கு. அது என்ன அச்சம்னு எனக்கு தெரியலையே. அப்புறம் எப்படி உங்க பக்கம் வருவாங்க? எப்படி தினகரன் பக்கம் வருவாங்க? தினகரனுக்கு ஆதரவா அவங்க செயல்படுவாங்க. தினகரன் பக்கம் தான் வரணும். தினகரன் பக்கம் தான் தொண்டர்கள் இருக்காங்க. தினகரன் பக்கம் தான் மக்கள் இருக்காங்க. சரி, தினகரனின் நிலைப்பாடு இப்ப என்ன? பிஜேபி தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்கறாங்க, அதிமுக அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கறாங்க, அதிமுக கட்சிக்கும் அழுத்தம் கொடுக்கறாங்கன்னு தினகரன் தரப்பு நினைக்குதான்னு கேக்குறேன். தினகரன் அப்படி நினைக்கிறாரா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அழுத்தம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப எதிர்க்கணுமா வேண்டாமா? எதிர்க்கணும். ஏன் எதிர்க்கல? எதிர்த்துட்டு தான் இருக்கேன். யார் எதிர்க்கிறா? நான் எதிர்க்கிறேன். நீங்க மட்டும் எதிர்க்கிறீங்க. இன்னைக்கு தினகரன் சிறையிலிருந்து வெளியே வருகிற போது கூட எந்த விதமான காரசாரமான வார்த்தைகளையும் சொன்னார். 40 நாட்கள் சொல்லவே இல்லை. 40 நாட்கள் சிறையில் இருந்து வந்திருக்கிறேன், இனிதான் நான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொன்னார். மாட்டிறைச்சி தொடர்பாக பக்கத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் பேசுறாங்க. ஆனா ஆட்சியாளர்கள், தமிழக ஆட்சியாளர்கள் தரப்புல இருந்து எதுவுமே பேசவில்லை. நீட் தேர்வுக்கு கடைசி வரைக்கும் அனுமதி கிடைச்சிரும், தமிழகத்துக்கு மட்டும் விலக்கு கிடைச்சிரும் சொல்லப்பட்டது. ஆனா விலக்கு கிடைக்கவே இல்லை. நெடுவாசல் திட்டத்திற்கு அந்த ஜெம் நிறுவனம் இப்ப ஒப்பந்தத்தை ONGC இருந்து எங்களுக்கு மாத்தி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்படி தமிழக பிரச்சனைகள் எல்லாத்திலையுமே மத்திய அரசு என்ன நினைக்குதோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா தமிழக ஆட்சியாளர்கள் எதுவுமே பேசாம மௌனியா தானே இருக்கிறாங்க. ஆமா, தப்பு. தினகரன் கட்சி பொறுப்புக்கு மட்டும் தலைமை இருக்கணும், கட்சியை வழி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆட்சி பொறுப்புக்கு முதலமைச்சராகவும் பதவி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தொண்டர்கள் நினைக்கிறாங்க. என்னவாக? முதலமைச்சராக வரணும்னு வாய்ப்பு இருக்கிறதுக்கு தொண்டர்கள் நினைக்கிறாங்கன்னு சொன்னேன். தொண்டர்கள்ட்ட அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது. பயங்கரமான ஆதரவு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தா தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு சொன்னீங்க. எந்த அடிப்படையில் அதை சொன்னீங்கன்னு எடுத்துக்கிறது? பெரிய ஆபத்து. ஒரு தமிழர் அல்லாதவன் தமிழ்நாட்டை ஆள்வதா? தமிழர்கள் தான் தமிழர்களை ஆளணும்னா அது ஜெயலலிதாவுக்கு பொருந்தாதா, எம்ஜிஆருக்கு பொருந்தாதா? அவங்க மேலே அந்த விமர்சனம் இருக்கு இல்லையே. எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா மீதும் அந்த விமர்சனம் கிடையவே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் பாமர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு கர்த்தாவாக இருந்தவர் எம்ஜிஆர்.
இல்ல நீங்க சொல்ற வாதத்தின் அடிப்படையில நான் கேக்குறேன். இன்னைக்கு அதுதான் தமிழர்கள் ஆளணும்னா அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பொருந்தாதான். ஏன் பொருந்தாது? தமிழர்களாகவே வாழ்ந்தார்கள், தமிழ் இனத்திற்கு தங்கள் பங்களிப்பை நிறைய தந்தார்கள். இங்கேயும் அவரும் ரொம்ப நாள் இருக்கதானே செய்யறாரு. ரஜினியும் 44 ஆண்டு காலம் நான் வந்து தமிழகத்துல இருக்கிறேன், நான் ஒரு பச்சை தமிழன் தான் அவர் சொல்றாரு. திரைத்துறை சார்ந்து அவருடைய பங்களிப்பை கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு. அவர் மட்டும் வரக்கூடாது, அவரை மட்டும் நாங்க தமிழருங்கிற ஒரு அளவுகோல் வச்சு பார்ப்போம். அது மட்டும் அளவுகோல் கிடையாது. இது ஒரு பெரிய கலாச்சார சீரழிவு வரும் ரஜினி வந்தா. ஆமா, அரசியலுக்கு வந்தா என்ன சீரழிவு? அவருடைய படங்களே கலாச்சார சீரழிவு தான். இன்னும் அது அதிகமாகும். எத்தனையோ தியாகம் செய்த தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் சும்மா இருக்காங்க. தியாகம் செய்தவர்கள் தான் அரசியலுக்கு வரணுமா? கண்டிப்பா. சசிகலாவும் தினகரனும் என்ன தியாகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்தாங்க? சசிகலாவும் தினகரனும் என்ன தியாகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்தாங்க? 33 ஆண்டு காலம் அம்மாவுக்கு கூட இருந்தது தியாகம் இல்லையா? தமிழகத்துக்கு தியாகம் பண்ணுங்கன்னு கேட்டா நீங்க ஜெயலலிதாவுக்கு பண்ண தியாகத்தெல்லாம் சொல்றீங்க. எதுவாவது சர்வீஸுங்க. நான் சொல்றது வாழ்நாள் முழுவதும் சினிமாவில் நடிச்சிட்டு ஒரு கட்டத்தில் நான் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வரேன்னா என்னது இது? இல்ல சார், நீங்க தான் சொல்றீங்க தியாகம் பண்ற தலைவர்கள்லாம் தமிழகத்துல இருக்காங்க. அப்ப நான் கேக்குறேன், இப்ப சசிகலாவும் தினகரனும் என்ன தியாகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்தாங்கன்னு கேக்குறேன். நீங்க ஜெயலலிதா கூட இருந்தாங்களே 33 ஆண்டுகள் சொல்றீங்க. தியாகம் தானே. 33 ஆண்டு காலம் ஜெயலலிதா கூட இருந்தது தியாகமா? அது ஒரு தகுதி போதும் அரசியலுக்கு வரதுக்கு. ஒரு சுகங்களுக்கு அடிமை உறாத சூரிய பெருந்தாய் ஒரு தலைவிக்கு கூட வானமும் சிறகுமாக இருக்கிற தியாகம் இல்லையா? ஒரு தனி மனிதருக்கு உறுதுணையாக ஒரு இடத்துல இருக்கிறதும் தமிழக அரசியலுக்குள்ள வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான தகுதி குறித்து கேட்டா நீங்க அவங்க கூட 33 வருஷம் இருந்திருக்கிறாங்களே, அது தியாகம்னு சொல்றீங்க. ஆமாங்க, தியாகம்ங்க. இது என்னது தியாகம்னா? என்னது? சிறை செல்வது மட்டும் தியாகம் இல்ல. அவர்கள் தன்னை வருத்தி கொண்டு ஒரு தலைமையினுடைய கஞ்சாடைக்கு கட்டுப்பட்டு அவங்க இருந்தாங்க. இது என்ன தியாகம்னு கேக்குறேன். தியாகம்ங்கிற நான் தமிழகத்துக்கு இதனால என்ன பயன்? தமிழகத்துக்கு இதனால என்ன பயன் நடந்தது? ஒரு தலைவி தன்னுடைய பயணத்தை தொடர்வதற்கு அவர்கள் உந்து சக்தியாய், ஊக்கமாய், உள்வலியாய் இருந்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டுக்கு பலன் இல்லையா? ஒரு தலைவியின் தோழியாக இருக்கிறதும் அவங்க பயணங்கள்ல உதவி செய்யறதுமே தமிழ்நாட்டை வழி நடத்துவதற்கு போதுமான தகுதியில் முடிவுக்கு வந்தீங்களா? ஆமா, ஒரு பிலாசபர், ஒரு கைடு, அது தியாகம் இல்லையா? அது பெருமை இல்லையா? யாரு பிலாசபர்? சசிகலா வந்து பிலாசபர், கைடு. ஆமா, ஜெயலலிதாவுக்கு. ஆமா. சரி, தினகரனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. தமிழ்நாட்டை ஆளுவதற்கான எல்லா தகுதியும் இருக்கு. வழக்குகள் இருக்கே அவர் மீது? வழக்குகள் இருக்கட்டும். அபராதம் விதித்திருக்கே நீதிமன்றம். அபராதம் விதித்துட்டா அதுக்கு பிறகு கோர்ட் இல்லையா? வழக்குகள் இருக்கலாம், அபராதமும் நீதிமன்றம் விதிக்கலாம். ஆனா அவருக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்கு முதலமைச்சராக வருவதற்கு. ஆமா, தகுதி இருக்கு. எந்த அடிப்படையில் நீங்க தினகரனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி எதிர்க்கிறார். எந்த அடிப்படையில் எதிர்க்கிறார்? ஹெச் ராஜா எதிர்க்கிறார். எந்த அடிப்படையில் எதிர்க்கிறார்? மாற்று கட்சியை சேர்ந்தவங்க. அதுதான் என் கொள்கை. அவர்கள் எதிர்க்கிறார்கள், நான் ஆதரிக்கிறேன். இதுதான் பெரியார் எனக்கு சொல்லி தந்த பாடம். ஒரு ஐடியாலஜி வார் இது. கண்டிப்பாக அந்த ஐடியாலஜி வாரை முன்னெடுப்பதற்கு தினகரன் தவிர, சசிகலா தவிர அதிமுகவில் வேற யாருமே தகுதி இல்ல. யாருக்குமே தகுதி இல்ல. நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டிருக்கிறது, நீதிமன்றம் சொல்லிருக்கக்கூடிய விமர்சனங்கள், இதெல்லாம் சொல்றேன். நீதிமன்றம் ஒரு ஆளை குற்றவாளி என்று சொன்னதுனாலே அவர் குற்றவாளி ஆகிவிட முடியாது. வேற யாரு சொல்லணும்? நான் 7 சிறைச்சாலைகள்ல, 7 மத்திய சிறைச்சாலைகள்ல நான் இருந்திருக்கேன். நிறைய நிரபராதிகள் அங்கே குற்றவாளிகளாக கூண்டில் ஏற்றப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதை கதகதையா எழுதலாம், கண்ணீராக வரும். ரஜினிக்கு 20% வாக்குகள் இருக்கு அப்படின்னு தமிழறி மணியன் நம்ம தொலைக்காட்சியில நடந்த நேர்காணல கலந்துக்கும் போது அவர் சொன்னார். அந்த 20% வாக்குகள்னு பார்க்கிற போது அதிமுகவில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு அடிப்படையில அந்த வாக்குகள் ரஜினிக்கு போகும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? யாரு சொல்ற? தமிழறி மணியன் சொல்ற. கணக்கே தெரியாது. அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு தரகு வேலை பார்ப்பாரு. அவருக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிளவு ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லாதீங்க. இந்த பிளவை சரி செய்து இதை ஒன்றுபடுத்தி இதை ஒன்றாக்கி நன்றாக்கி கொண்டு வருகிற வல்லமை உள்ள தலைமை டிடிவி தினகரன் தலைமை. அதை அவர் விட்டுவிட மாட்டார். தமிழருவி மணியனுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் ஒரு முதலமைச்சர் அவர் தேர்ந்தெடுப்பார். அது அவருக்கு பிழைப்பு. எடப்பாடி ஆட்சி எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க? குறையும் நிறையும் கலந்து இருக்கிறது. ஓபிஎஸோட ஒப்பிட்டு பார்க்கிற போது எப்படி இருக்கு? ஓபிஎஸ் எல்லாம் ஒப்பிட முடியாதுங்க. ஓபிஎஸ் கூட யாரையும் ஒப்பிடாதீங்க.
83 ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அணை தூர்வாரப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் குடிமராமத்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. உள்ளங்கையில் சான்றிதழ் என்றொரு திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. நாடு முழுக்க இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் நாடே ஸ்தம்பிக்கிற வகையில் ஒரு போராட்டத்தை நடத்தியதற்கு பிறகு அதை பேச்சுவார்த்தை நடத்தி 2 நாளில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து சமாளித்திருக்கிறது இந்த அரசு. அதே நேரத்தில் அம்மாவினுடைய ஆட்சியில் எப்படி இருந்ததோ அதுபோல துறை வாரியாக கூட்டம் போட்டு எல்லா அமைச்சர்களையும் சந்தித்து அவர் பேசுகிறார், கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொள்கிறார். ஒரு கோப்பு கூட பேலன்ஸ் இல்லாம எல்லாத்திலையும் கையெழுத்து போட்டிருக்காரு. இபிஎஸ் ஆட்சி நல்லா தான் இருக்கு. 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நீடிக்கும், நீடிக்க வேண்டும். நீடிக்குமான்னு கேட்கிறேன். நீடிக்க வைப்பார் தினகரன். யார் தலைமையில் அது நீடிக்கும்னு எடுத்துக்கிறது? இபிஎஸ்ஐ முதலமைச்சராக தொடர்ந்து 4 ஆண்டு காலம் இருக்குமா? அவருக்கு முதலமைச்சர் கனவெல்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த ஆட்சி நீடிக்கணும்னு தான் அவருடைய திட்டம். யாருக்கு முதலமைச்சர் கனவு கிடையாது? டிடிவி தினகரனுக்கு. இபிஎஸ்ஐ தான் முதலமைச்சராக இருப்பார். இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் கூட்டி கட்ட பஞ்சாயத்து பண்றாரு மோடி அப்படின்னு ஸ்டாலின் தரப்புல விமர்சனம் வைக்கிறாங்க. ஆமா, அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, செய்தாங்க, உண்மைதான். இல்ல, ஏன் இவங்க பணிஞ்சு போகணும்? என்ன அடிப்படையில இவங்க வந்து பணிஞ்சு போகணும்? மடியில கனம் இல்லைன்னா ஏன் பயப்படணும்? அதான் தெரியல எனக்கு. அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நான் அவங்களை எல்லாம் சந்திக்கிறது இல்லை. ஆனா கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது உண்மைதான், மிரட்டப்படுகிறது உண்மைதான். மத்திய அரசு மிரட்டுகிறது. மத்திய அரசு மிரட்டத்தான் செய்யும், அது அவங்க பாணி. இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, மத்திய அரசுக்கு பணிந்து அதிமுக தரப்புல இருந்து, கட்சி தரப்புல இருந்து, அரசு தரப்புல இருந்து நடக்கக்கூடிய செயல்பாடுகள் கட்சியை பலவீனப்படுத்தும். அந்த கவலை இருக்கு எனக்கு. தமிழக அரசு அமைதியா இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஏன் அமைதியா இருக்கு? அதான் அரசு நிர்வாகத்தில் தலைமை தாங்கிறவங்கள்ட்ட தான் கேட்கணும். எனக்கு நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இல்ல. உங்க கட்சியை சேர்ந்தவர் தானே, உங்க அணியை சேர்ந்தவர் தானே எடப்பாடி. தினகரனும் எடப்பாடியும் வேற இல்ல, நாங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொன்னவர் தானே நாஞ்சில் சம்பத். அப்ப நீங்க அதை தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். நிர்வாகத்திட்ட தலைமை தாங்கிறவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஒரு அமைச்சரை கூப்பிட்டு நீங்க கேட்கணும். இது ஏன் கேட்டு அப்ப இனிமே கட்சி பொறுப்பு வேறாகவும் ஆட்சி பொறுப்பு வேறாகவும் இருக்குன்னு முடிவுக்கு வந்துடலாமா? அப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்றேன். தினகரன் பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல இருப்பாரு, மத்திய அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல இருப்பாரு. ஆனா எடப்பாடி ஆட்சி நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி மத்திய அரசுக்கு இணக்கமான ஒரு சூழல்ல இருப்பாரு. அதான் இனிமே தமிழகத்தினுடைய உரிமைகளை எந்த நிலையிலும் காவு கொடுக்க கூடாது. அம்மாவுக்கு பாணி அது கிடையாது. சரி, அப்ப எடப்பாடி காவு கொடுக்கிறாரு, எடப்பாடி தமிழக நலனுக்கு எதிராக செயல்படுறாருன்னா நீங்க செய்ய வேண்டியது எடப்பாடியை மாத்தணும்ல. யாரு மாத்தணும்? நீங்க தானே மாத்தணும். அது சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் மாத்தணும். நானா மாத்துறது? நீங்கன்னா தினகரன் தரப்பு தானே மாத்தணும். தினகரன் தானே அந்த முடிவு எடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்க அது முடிவு எடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த முடிவுக்கு வருவாங்களா? உங்க கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தினகரன் போய் பேசுவாங்களான்னு கேட்கணும். பேசினா நல்லது. அதான் போக போக தெரியும்னு சொன்னேன். எடுப்பாரான்னு கேக்குறேன். எடுக்க வேண்டும். சரி, அப்ப ஆட்சி கலைஞ்சிரும். ஏன் கல்யாணம்? 87 சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே இருக்கிறாங்க. எல்லாரும் அவரை ஆதரிக்கிற காலம் வருங்க. தினகரனுடைய கஞ்சாடைக்கு கட்டுப்பட்டு இந்த கட்சியினுடைய எல்லோரும் ஒன்றாக இயங்குகிற நாள் வரும். அப்ப இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு நான் கேட்கிறேன். எப்படி எடப்பாடி வந்து அந்த பொறுப்புல இருந்து விலகணும், அவர் நீக்கப்படணும்னு நாஞ்சில் சம்பத் சொல்றாரு. செய்யணும். மாநில அரசு மத்திய அரசாங்கத்திற்கு பணிய வேண்டிய தேவையில்லைன்னு இன்னைக்கே சொல்லியிருக்காரு துணை பொதுச் செயலர். நேற்று டெல்லியில இன்டர்வியூலேயே பணிய வேண்டிய தேவையில்லை. 3 ஆண்டு காலம் ஆட்சியை முடிச்சிருக்கிறாங்க மத்திய அரசு, மோடி தலைமையிலான மத்திய அரசு. எப்படி பாக்குறீங்க? எல்லா துறையிலும் இந்த சர்க்கார் தோல்வி அடைந்திருக்கிறது. 2 நாளைக்கு இலங்கையில் போய் உட்கார்ந்திருக்கிறார். 138 படகுகள். தமிழர்களுடைய ஒரு படகை ஒரு மீனவன் தயார் செய்வதற்கு அவன் படுகிற சிலுவை பாட்டுக்கு கணக்கு இல்லை, மீட்டு தர முடியல. சமூக பொருளாதார எல்லாம் இன்றைக்கு சாம்பல் மேடாகி போய்விட்டது. ஒரே நாள் தேர்தல், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்ற திசை நோக்கி இந்தியாவை கொண்டு செல்லுகிற ஒரு பெரிய அநியாயம் இன்றைக்கு அரங்கேறி கொண்டு. மாட்டு இறைச்சிக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடையை எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப கொடூரமானது. பசுவை மதிக்க வேண்டும், பசுவை துதிக்க வேண்டும் எல்லாம் இருவர் கருத்துக்கு இடம் இல்லை. அந்த பால் தருகிற நிலைமையை ஒரு பசு இழந்து விட்டதற்கு பிறகு அதை பாதுகாப்பது எப்படின்னு அதில் திட்டம் இருக்கா?
சரி, மாட்டு இறைச்சி விற்கக்கூடாது என்றால் ஏற்றுமதிக்கு ஏன் தடை இல்லை? மத்திய அரசாங்கமே ஊருக்கு கோசாலைகளை நியமிக்குமா? சரி, இன்றைக்கு மாடு என்றால் நாளைக்கு ஆடா, நாளை மறுநாள் கோழியா, அதற்கு அடுத்த நாள் மீனா? இல்ல, மாட்டு இறைச்சியை நாங்க தடை பண்ணல, அது அந்த விற்பனையை முறைப்படுத்துவதற்காக தான் இந்த உத்தரவு அரசு தரப்பு விளக்கம். அது எப்படி கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குங்க? இதெல்லாம் மாநில அரசினுடைய உரிமையின் மீது ஒரு அத்துமீறல் இல்லையா இது? இல்ல, இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்துல பெரும்பான்மையோட அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அருகில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாத்துலயும் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. உள்ளாட்சி தேர்தல்ல ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. மாநகராட்சியில கூடுதல் இடங்களை பிடிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை மீறி அவங்களுடைய செல்வாக்கு இருக்கு. வெற்றி பெற்றுட்டே வர்றாங்களே பிஜேபி. எப்படி முடியுது? மக்களுடைய ஆதரவு இல்லாம எப்படி முடியுது? இவ்வளோ பட்டியல் போடுறீங்க, மக்கள் ஆதரவை கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க பிஜேபிக்கு. அப்போது எதிர்கட்சிகளினுடைய பலவீனம், எதிர்கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பின்மை, எதிர்கட்சிகளினுடைய போதாமை, இந்த அரசாங்கத்தின் மீது வைக்க வேண்டிய கேள்விகளை கேட்காமல் இருந்த தனம் எல்லாத்தினால வந்தது. தமிழகத்துல அவங்களுடைய நிலைமை எப்படி பாக்குறீங்க? பிஜேபியோட நிலைமைய தமிழ்நாட்டில் இல்லையே. அவங்களுடைய சமீபத்திய கருத்து என்னன்னா, ஜெயலலிதாங்கிற ஆளுமை இல்ல, கருணாநிதிங்கிற ஆளுமை ஓய்வுல இருக்கிறாங்க, தமிழக அரசியல ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அந்த வெற்றிடத்தை பிஜேபியால பயன்படுத்திக்க முடியுங்கிறதா வாதம். இவ்வளவு நாள் வரலங்கிறது வேற, ஆனா இனிமே வர முடியுங்கிறதா அவங்களுடைய வாதம். வர முடியவே செய்யாது. ஏன் முடியாது? இயல்பாகவே இனம் தெரியாத வெறுப்பு மக்களுக்கு இருக்கு அவங்க மேல. இது ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கும் சமய சகிப்புத்தன்மைக்கும் சாட்சியாக இருக்கிற பூமி. இந்த பூமியில் அவங்க எந்த காலத்திலையும் காலூன்ற முடியாது. இது பெரியாரின் சுயமரியாதை திருத்தலம், இது அண்ணாவின் நந்தவனம், இது மக்கள் திலகம் எம்ஜிஆரின் தோட்டம், இது அம்மாவின் அசைக்க முடியாத ஆஸ்பெட்டாஸ் கோட்டை. அவர்கள் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய எதிரிகள். அவர்கள் இங்கே காலூன்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்தில் அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? வெங்கைய நாயுடு பிஜேபியோட சித்தாந்தம் தான் அதிமுக சித்தாந்தம், சித்தாந்த அடிப்படையில் இரண்டு கட்சிகளுக்கு எந்த வேறுபாடும் இல்ல, ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை இருக்கிற வரைக்கும் பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டு இருக்கிறவங்கள கூட அவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க, ஜெயலலிதா இல்லாத ஒரு சூழல்ல அந்த வாக்குகள் பிஜேபிக்கு வருங்கிறதா அவங்களுடைய கருத்து. வெங்கைய நாயுடுக்கு விவரம் தெரியாதுன்னு நான் சொல்லக்கூடாது. ஒரு உயர்ந்த மனிதர் அவரு. பிஜேபிக்கு கொள்கையும் அதிமுக கொள்கையும் ஒண்ணுன்னு சொல்றாரா? சித்தாந்த அடிப்படையில என்ன சித்தாந்தம்? ரெண்டு கட்சியும் ஒண்ணுதான்றாரு. அது எப்படி ஒண்ணுன்னு சொல்வார் அவரு? வேறுதான். அதான் எப்படின்னு சொல்லுங்க. அவர் ஒண்ணுன்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் இந்தி மயமாக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அதிமுகவுக்கு கொள்கையா? பொதுத்துறை நிறுவனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அதிமுக நினைக்குது. அதான் பிஜேபிக்கு கொள்கையா? 10% பங்குகளை தனியாருக்கு விற்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். மத்திய சர்க்கார் விற்கிறது என்றால் அதை மாநில சர்க்கார் வாங்கும்னு 10% பங்கை தமிழ்நாடு அரசு வாங்குகிறது. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கொள்கையில என்ன ஒட்டு இருக்கு? இது ஒரு நிர்வாக ரீதியான கொள்கை. நிர்வாக ரீதியாக மட்டுமல்ல, கடவுள் ஏற்பு கொள்கைங்கிற அடிப்படையில அவர் அந்த கருத்தை சொல்லியிருப்பாரு. கடவுள் ஏற்பு கொள்கைக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது அவனவனுடைய மன நிம்மதிக்கு அவன் கோவிலுக்கு போறான், சர்ச்சுக்கு போறான், பள்ளிவாசலுக்கு போறான். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை RSS கொண்டாட போகுதுன்னு சொல்லும் போது எந்த எதிர்ப்புமே இல்லை அதிமுக. ஏன் கொண்டாடுறாங்க? அவங்க கொண்டாடுறோம்னு சொல்றாங்க. அவங்க என்னைக்கு கொண்டாட போறாங்களா? கொண்டாட போறோம்னு சொல்றாங்க. RSS தரப்புல இருந்து நாங்க எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட போடுகிறோம் சொல்லுற போது அதிமுக தரப்புல இருந்து எந்த விதமான எதிர்ப்பு வேண்டிய தேவையில்லை. இதுக்கு கொண்டாட போறாங்கன்னா அவங்க அதுக்கான சூழலை உருவாக்க நினைக்கிறாங்க. கொள்கையோடு சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறோம்னு சொல்லும் போது நீங்க எப்படி அதை மறுத்து பேசாம சரி கொண்டாடுங்கன்னு பெருந்தன்மையை அப்படி விடுவீங்க? கொண்டாடுங்கன்னு இல்ல, அப்படி கொண்டாடுவதன் மூலம் ஊடுருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். பிஜேபி அதிமுக கூட்டணி வருவதற்கான சூழல்லாம் இனிமே கட்டமைக்கப்படுமா எதிர்காலத்துல? வந்தால் தற்கொலைக்கு சமம். ஏற்கனவே அம்மாவுக்கு காலத்தில் ஒருக்கா வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? 40 நாடாளுமன்ற தொகுதியும் தோற்றது. இனிமே வாய்ப்பே கிடையாது. எதிர்காலத்துல பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. வாய்ப்பு கிடையாதுங்கிறத விட அப்படி ஒரு கூட்டணியை வைக்க கூடாது பிஜேபியோடு. ஆமா. குடியரசுத் தலைவர் தேர்தல் வரப்போகிறது. அதிமுக என்ன நிலைப்பாட்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு எந்தவித ஊனமும் ஏற்படாத வகையில் அதை பாதுகாக்கிற ஒருவருக்கு ஆதரவளிக்கணும்.
அப்படின்னா யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லணும்ல. வேட்பாளர் வரணும்ல. RSS ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒருத்தர் குடியரசுத் தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு H. ராஜா பேசுறாரு. அப்ப பிஜேபி நிறுத்தக்கூடிய வேட்பாளர் ஒருவேளை RSS ஐடியாலஜில இருந்து இருந்தா அதிமுக வந்து ஓட்டு போடாதுன்னு எடுத்துக்கணுமா? இப்ப காங்கிரஸ் நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு அதிமுக தரப்புல இருந்து ஆதரவு கிடைப்பதற்கான சூழல் இருக்கா? RSS தரப்பு வேட்பாளரை எதிர்க்கணும். 2 வேட்பாளர் தானே நிப்பாங்க. அதுதான் பிஜேபி நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு இல்லைன்னா அப்ப காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு போடணும். ஆமா, கட்சி அந்த முடிவு எடுக்குமா? நம்பலாமா? முடிவு எடுக்கணும். பிஜேபி நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு அதிமுக ஆதரவு கொடுக்காம காங்கிரஸ் நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறது ரொம்ப அரசியல் ரீதியாக ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தாளர். கிடையாது. நாட்டு நலன் கருதி அந்த முடிவை தான் அதிமுக எடுக்க வேண்டும். ஏன்னா கலாமை 2வது முறையாகவும் ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் முடிவெடுத்தார்கள். கலாம் என்றால் கலகம் என்று கலைஞர் சொன்னார். ஒரு விமர்சனத்திற்கு ஆழ்பட நான் விரும்பவில்லை, நான் விலகிக் கொள்கிறேன்னு சொன்னார். அதனால அம்மா வகுத்த பாதையில பயணிக்கணும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் அப்படின்னு நான் சொல்றேன். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.